வணக்கம். அதிர்ஷ்டம் தரும் யோகம் அன்பர்களுக்கு குரு வக்கர பயிற்சி நல்வாழ்த்துக்கள். நம்ம இந்த தொகுப்பில் குரு வக்கர பயிற்சியை பற்றி பார்த்து கொண்டு வருகின்றோம். இன்றைக்கி பார்க்க போகிற ராசி உங்கள் ராசி. எதையும் தாங்கும் இதயம் கொண்ட சிம்ம ராசி நேயர்களே, உங்களுக்காக இன்றைக்கி குரு வக்கரமாகி உங்களுக்கு என்ன செய்ய போகிறாரு, என்ன சொல்ல போகிறாங்கிறத கொஞ்சம் சுருக்கமாக பார்ப்போம். பொதுவாக சிம்ம ராசியில் பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க? அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரி, அவங்ககிட்ட ஒரு கம்பீரமான தோற்றம் இருக்கும். ஏன்னா அதுக்காக தான் ராஜான்னு ஒரு பட்டத்தை கொடுத்தாங்க சிம்மத்தை ஏன்னா அது சூரியனுடைய வீடு. நவகிரகத்தில் சூரியன் தான் ராஜா. சூரியனை வச்சு தான் லக்னத்தை குறிப்பாங்க. அப்போ 12 லக்னத்தில் சூரியனே முதல் கிரகம் ராஜாவாக இருக்கப்படுகிறார். அப்போ சிம்ம ராசியில் பிறந்தவங்க நீங்கள் மூத்தவராக பிறந்தாலும் சரி, இளையவராக பிறந்தாலும் சரி, நடுவில் பிறந்தாலும் சரி, உங்களுக்கு தனி மரியாதை அந்த வீட்டில் இருக்கும். சொல்கிற கேளப்பா, தம்பியாக இருந்தால் அண்ணனை சொல்லுவார், அண்ணன் தம்பியை சொல்லுவார். ஆனால் உங்கள் சொல்லுக்கு அவங்க கட்டுப்பட்டு அதை செய்வாங்க. அதனால் சின்ன சின்ன பிரச்சனை வரும் செய்யும். ஆனால் இருந்தாலும் ஃபைனலில் நீங்கள் ஜெயித்து விடுவீர்கள். அப்படிப்பட்ட சிம்ம ராசிக்காரங்க உடலிலும் உள்ளத்திலும் இல்லத்திலும் தானுங்கிற கர்வத்தோடு இருக்கக்கூடியவங்க தான் இந்த சிம்ம ராசிக்காரங்க. எதுக்கு அடங்க முடியாதியா? நான் சொல்கிறத கேளு, இல்லைன்னா அழிய விடு, எவர் எப்படி ஆளாதான் சரி வந்து வார் அப்படின்ட்டு எதிர்த்து துணிஞ்சு செய்யக்கூடியவங்க தான் இந்த சிம்ம ராசி. அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. அதனால தான் சிம்ம ராசிக்கார பொண்ணை கட்டிட்டா கணவன் எப்படி இருக்கணும்? சந்திரனாக இருக்கணும். சந்திரனை யார்? பெண்ணாக இருக்கணும். அப்போ தான் அவர்கிட்ட நீங்கள் குடும்பத்தை ஓட்ட முடியும். எதிர்த்தோம்னா நீங்கள் தொலைஞ்சிங்க. சிம்ம ராசிக்கு ஆணாக இருந்தாலும் சரி, பெண்கள் சந்திரனாக இருக்கணும். இப்படி இருந்தால் தான் சிம்ம ராசியை நீங்கள் ஜெயிக்க முடியும். எதிர்த்து ஜெயிக்க முடியாது. அவங்கள நல்லா தெரிஞ்சுக்குங்க. சிம்ம ராசியில் பிறந்தவங்களை எதிர்த்து ஜெயிக்க முடியாது. அவங்கள எப்படி சொல்கிறதுன்னா, வசியப்படுத்தி ஜெயிக்கலாம். வசிங்கிறது தவறான கிடையாது. அவங்க பிடிச்ச மாதிரி நடந்துக்கிட்டு ஜெயிக்கலாம். அப்படி வச்சுக்கோங்க. ஒரு சிங்கம் நல்லா தூங்கும் போது எலி கூட மேலே விளாடும். அது பாடு கிடக்கும். ஏன்னா பசி கிடையாது, போய் விளையாண்டு போ அப்படின்றோம். ஆனால் பசிக்கிற நேரத்தில் ஏதாவது சேட்டை பண்ணோம்னா அடித்து கொன்று தும்சம் பண்ணி விட்ரும். அப்படிப்பட்ட குணம்தான். அதுக்கு தான் சிம்ம ராசிக்காரங்க ராட்சச கணத்தில் பொதுவாக இருப்பார்கள். அதுதான் இந்த இடத்துல மக நட்சத்திரம், பூர நட்சத்திரம், உத்திர நட்சத்திரம். இந்த உத்திரங்கிறது பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா மனச கணத்தை சொல்லுவாங்க. மக ஏற்கனவே அது சொல்லவே வேண்டாம். மகத்தில் பிறந்தால் ஜெகத்தை ஆழ்வார்கள், அது ராட்சச கணம். பூரங்கிறது வரும், அது சுக்கரனுடையது, அது மனச கணம் தான். அப்போ எல்லா குணமும் இருக்கக்கூடியவங்க தான் இந்த சிம்ம ராசிக்காரங்க. உங்களுக்கு குரு வக்கர பயிற்சி 15/10/2023 புரட்டாசி 29ஆம் தேதியிலிருந்து 120 நாட்கள் எப்படி உங்களை செம்மைப்படுத்தப் போகிறார் அப்படிங்கிறது பார்த்தோம்னா, ஏற்கனவே சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஒரு வருஷம் 1.5 வருஷமாகவே கண்டச்சனி ஓடிக்கொண்டு வருகிறது. இந்த கண்டச்சனியில் ஏகப்பட்ட பிரச்சனைகள், ஏகப்பட்ட வரவு செலவு பிரச்சனைகள், சுகம் தடைப்பட்டது, கல்வி தடை, குழந்தைகளுக்கு நல்ல மார்க் எடுத்து கூட கொஞ்சம் போன வருஷம் 10th கூட ரொம்ப கம்மியாக மார்க் எடுத்திருப்பீங்க. அதனால் சாப்பிடாம கூட இருந்திருக்கலாம் சில பேருக்கு. தாய் வழியில் உடல்நிலை பாதிப்பு, தாய் வழியில் சண்டைகள், சச்சரவுகள்லாம் போயிருக்கும். வண்டி வாகனம் கூட நமக்கு பிரச்சனை பண்ணியிருக்கும், செலவு வந்துக்கிட்டே இருந்திருக்கும். சொத்து பிரச்சனை, சொத்தால் தகப்பனார் தவறுறது, தாயார் தவறுறது, இதெல்லாம் உங்களுக்கு கர்மகாரியங்கள் பண்ணக்கூடியதெல்லாம் நடந்திருக்கும்.
சொந்த பந்தத்து கூட பகைகள், அதனால் இந்த பணப்பிரச்சனையால் பகை உண்டானது நிறையா சிம்மராசியை பார்க்கலாம். அதனாலே நீங்கள் உங்கள் மூஞ்சில் முடிக்க மாட்டேங்கன்னு தனியாக வீடை காலி பண்ணிவிட்டு ஒதுக்குமுறை போனவங்களாம் நிறையா பேர் இருந்திருப்பீங்க. உங்களுடைய பதவி கூட கொஞ்சம் இழந்து போய வேலையை வேணாமியா அப்படின்னு சொல்லக்கூடியவங்களாம் சில பேர் இதில் இருந்திருப்பீங்க. இப்படிப்பட்ட சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த 15/10/2020 ஒத்தனம் கொடுத்த மாதிரி யார் யார் வெறுத்தானோ அவன் வாங்க ஐயா, ஏதோ தெரியாமல் சொல்லிட்டோம், உங்கள் வேலை யாரும் பார்க்க முடியலை, நீங்கள் பார்த்தா அந்த வேலை செம்மையாக இருக்கும் அப்படின்னு உங்களை மீண்டும் அழைப்பார்கள். அதாவது இது 10ஆம் இடத்துக்கு வர்ற பார்வை, 10ஆம் இடத்துக்காரரு ஒன்றை இழந்து ஒன்றை பெற வைக்கிறது. 10ஆங்கிறது பதவி, ஒன்றை இழந்து ஒன்றை பெறுறது. இப்போ 10th முடித்தா தான் +1 போவீங்க. நீங்கள் 10th மார்க் கம்மியாக போச்சு, ஆனால் பாஸ் ஆகிட்டீங்க, +1 போயிட்டீங்க. ஆனால் +1 நீங்கள் ஃபஸ்ட்டு மார்க் எடுத்து +2 கம்பீரமாக போய் உட்காரலாம். நீங்கள் அப்படிப்பட்ட தன்மையை கொடுப்பார். சொந்த பந்தம்லாம் எதிர்த்து நின்னது இன்றைக்கி எந்த தாய் உன்னை சண்டை போட்டாங்க, அந்த தாய் வழினாலே ஒரு சொத்து உங்களால் முடியும். ஏன்னா நீங்கள் கையெழுத்து போட்டால் தான் செல்லணும். அப்போ உங்கள் பங்கை கொடுத்தாங்க அவங்க. நீங்கள் வேலை பார்த்தா தான் அந்த கம்பெனியில் அந்த ஒர்க்கு சிறப்பாக அமையும். அப்போ உங்களை கூப்பிடுவான். நீங்கள் தலைமையில் இருந்தால் தான் உங்கள் சொல்கிறத கேட்டு உங்களுக்காக ஓட்டு போட்டு உங்களை ஜெயிக்கக்கூடியவங்க உங்களுக்கு கூட இருப்பாங்க. நீங்கள் வந்தால் தான் அந்த வேலை நடக்கும். அப்போ இதெல்லாம் 120 நாளில் நடக்கும். இழந்த சொத்தை பெற வைக்கிறது. சொந்த வீடு வாங்கினது விற்றுருப்பீங்க, நீங்கள் சொந்த வீடு வாங்கக்கூடிய காலங்கள் அமையும். சுகம் தடைப்பட்டதை இனி சுகம் போகம் கூட நல்லா கிடைக்கும். கணவன் மனைவி சந்தோஷமாக இருப்பாங்க. தாயில் உடல்நிலையில் பாதித்தது இனி தாய் கொஞ்சம் நல்லா ஒரு தெளிவாகி கொஞ்சம் மருத்துவ செலவு குறைஞ்சு சுப விரயம், தாய் வழியில் சுப விரயம். உங்களால் ஒரு கல்யாணம் நடக்கும், உங்களால் ஒரு காது ஊத்து நடக்கும், உங்களால் ஒரு நிச்சயத்தை நடக்கும், உங்களால் நீங்கள் ஒரு பொண்ணு பார்த்து மாப்பிள்ளை பார்த்து பேசி முடித்து அந்த கூடிய காலங்கள் உங்கள் தலைமையில் நடக்கக்கூடிய பொற்காலமாக இருக்குது. சொந்த பந்தங்க பகை கூட பங்காளி பகையாருமே அவன் பூரா பகையாளி கூட இப்போ சொல்லி வராமல் இருப்பேன், சொல்லாமல் வருவேன். அவங்களுக்கு இப்போ சொல்லி வராத ஆள் கூட இப்போ சொல்லாமல் என்ன நீங்கள் என்ன சொல்ல, நீங்கள் உரிமையாக உங்களை சண்டை ஓட்டு உங்களை ஒட்டி உறவாடக்கூடிய காலமாக இந்த 15/10/2023 நடக்க போகுது. நீங்கள் கண்கூட பார்க்க போகிறீங்க. ஏன்னா அட்டமச்சனி கண்டச்சனி ஒருவுக்கு உடந்தாலும் குரு வக்கரம்னால போனவர் வேகமாக போயிட்டார். ஸ்பீடாக போனவர் மிருகசி 2ஆம் பார்த்து ஸ்டாப் பண்ணு இல்லையா, உனக்கு அதுக்கு மேலே போன மிருந்து போயிடுவேன், அதுக்கு டைம் இருக்கும் உங்களுக்கு, அதுக்கு மேலே வந்துட்டீங்க. நீங்கள் இப்போ என்ன செய்ய, நீங்கள் ரிட்டன் வாங்க, நீங்கள் வேகமாக வந்துட்டால நிறையா பேர் நீங்கள் கவனிக்காம வந்துட்டீங்க, அவங்களுக்குலாம் நீங்கள் கொடுக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லி 2 இன்னும் அப்படியே அப்பா சரி வரேன்ப்பா, அப்புறம் 2 ரிட்டன் வர்றாரு. அந்த ரிட்டன் வர்றது நமக்கு லாபம். குருவும் சனியும் பொதுவாக சொல்லுவாங்க ஒரு சோம்பேறிக்கிறன்னு சொல்லுவோம். கொஞ்சம் மந்தமானவங்க கொஞ்சம் படியாக தான் இது பண்ணுவாங்க. ஆனால் அதில் சனி ரொம்ப சோம்பேறிக்கணும். இவர் 2வது வேணும். இப்போ வக்கரமான என்னன்னா சுறுசுறுப்பு அதிகமாகிடும். இது புரியுதா உங்களுக்கு? வக்கரங்கிறது என்னென்னா ரொம்ப போட்ஸ் 40 இருந்த ஆள் 140 போனால் எவ்வளோ ஸ்பீடு இருக்கும், அந்த ஸ்பீடில் வருவாங்க. அப்போ வேகமாக நடக்கணும். அதாவது நீங்கள் எதிர்பாராத நிகழ்ச்சியெல்லாம் நீங்கள் சாதாரண இவங்க கூட்டு போய் இது செய்யுங்க, அதை பண்ணுங்கன்னு உங்களுக்கு வழியை உதவி செய்வாங்க. நல்லா பாருங்கள், வழியை உதவி செய்யக்கூடிய காலங்கள் இந்த 120 நடக்குங்க. நீ இருப்பா நான் பார்க்குறேம்மா அப்படின்ட்டு இதெல்லாம் நடக்க போகுது. நீ எழுதிக்குள்ளே வச்சுக்கலாம். சரி, இப்படிப்பட்ட காலங்களில் சிம்ம ராசிக்கார் என்ன செய்யணும், இனிமேலாவது யாரையும் நம்பி விடாதீர்கள். யார்கிட்டையும் கையெழுத்து போட்டு பணம் கொடுக்கல் வாங்காதீங்க. ஏற்கனவே கண்டச்சனில் ரொம்ப அடிபட்டிருப்பீங்க. உள்ளத்தாலும் சரி இல்லத்தாலும் சரி, மனசாலும் சரி மனசுக்கனாலும் சரி, ரொம்ப அடிபட்டு ரொம்ப சிரமப்பட்டிருப்பீங்க. அதுக்கெல்லாம் ஒத்தனம் கொடுத்த மாதிரி 2 ரிட்டன் வருவாங்க. இனிமேல் ஏமாறக்கூடாது. அப்படியே அந்த பட்டும் படாமல் தொட்டும் தொடாமல் தாமரை இலை போல் நீங்கள் அப்படி ஒதுங்கி நிற்கணும். ஐயோ நான் பார்த்துட்டேன் உன்னைய போய்கிட்டே இருந்தீங்க அப்படின்னு நீங்கள் ஓரளவுக்கு தன்மையோடு இருந்துக்கணும்.
உடஞ்ச பானை தான், இனி ஒட்ட வைக்க முடியாது. சும்மா இப்போ நம்ம ஃபெவிகால் போட்டு ஒட்டி வச்சுருக்கோம், அதை மேலாப்பில் தொட்டு மேலாப்பில் வளையிடுறோம். இப்போ சொந்த பந்தங்களையும் உடன் பந்தங்களையும் நீ எப்படி இருக்கணுங்கிறத இந்த கண்டச்சனி நல்லா அழிவுறுத்திருக்கும். இனிமேல் நீங்கள் தப்பித்து கொள்ளுங்கள். அதுக்கு தான் குரு வர்றார். இழந்ததை மீட்டு கொடுக்க வருகிறார். அது சொத்தாக இருந்தாலும் சரி, சுகமாக இருந்தாலும் சரி. ஏன்னா தாய் கல்வி செல்வம் கெட்டுப்போச்சு, அதை கெட்டதை சரி பண்ண வர்றார். அப்போ குரு பார்வையிட்டால் கோடி தோஷம் அனுப்புவாங்க. பார்வையிடலைன்னா அதுக்கு நெகட்டிவ் என்ன? பார்வையானால் தோஷம் காணும், பார்வை இல்லைன்னா தோஷம் கொடுக்கும். அதுக்கு தான் என்ன சொல்லுவார் குரு பகவான், நான் எப்போதெல்லாம் உன்னை பார்ப்பேனே நல்லா இருப்பேன், அப்போ பார்க்கலைன்னா அந்த மாதிரி. அப்போ ஏற்கனவே ரொம்ப சுலவாக பார்த்தவர் இப்போ நல்லா கம்பீரமாக பார்க்காரு. அவர் பார்வை நல்லா படும்போது உங்களுக்கு அதிகமான செல்வங்கள், அதிகமான வரவுகள், அதிகமான சுப செலவுகள் எல்லாமே அதிகமாக தான் கிடைக்கும் இல்லையா, குறையாக கிடைக்காது. இது வரைக்கும் நீங்கள் ஏமாந்ததுக்கு யார் ஏமாத்துனாங்களோ அவங்க உங்கள்கிட்ட ஏமாற வர்றாங்க. அப்படி தான் சொல்லணும். தானே கேட்டால் நீங்கள் ஏமாந்துட்டீங்க, அவன் அதுக்குள்ள பலன் அனுபவிக்கணும்னா இப்போ அவன் உங்கள்கிட்ட ஏமாறணும். அப்படிப்பட்ட காலங்களாக வரும். அது வினைப்பேர் அனுபவிச்சுதான் ஆகணும், யாராக இருந்தா. அப்படிப்பட்ட சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த 120 நாட்கள் மிகப்பெரிய முன்னேற்றங்கள். உங்கள் தொழில் பண்ணுற இடத்துல கம்பெனியில் ப்ரொமோஷன் கிடைக்கிறது. எந்த அதிகாரி உங்களை வேலை வேணானோ அவனே உங்களை கூப்பிட்டு நீங்கள் வேலை பாருங்கள், நீங்கள் வந்தால் தான் சரியாகிறீங்கிற சொல்லக்கூடிய ஒரு பதவி உயர்வு, சம்பள உயர்வு, தனிப்பட்ட முறை ரகசியமான நீங்கள் கமிஷனை வச்சுக்கிறோம், நீங்கள் வெளியே சொல்லாதீங்க அப்படின்னு லைட்டாக அதெல்லாம் நடக்கும். நீ இந்த புரட்டாசி மாதம் ஐப்பசி மாதம் நடக்க வரும். உங்களுக்குள்ளே தளர்ந்து இவன் நல்லா பார்க்குற தக்காச்சுக்கணும்பா, சம்பளம் கூட்டினா நோய் நோய்மையா இவன் தனியாக கொஞ்சம் கொடுப்பான் அப்படின்னு தனியாக உங்களுக்கு ரகசியமான சிலவெல்லாம் நடக்கும். அதெல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க. அப்படி சில எதிரி கூட உங்களுக்கு நண்பனாக இருக்கக்கூடிய காலங்கள் இந்த 120 நாட்டில் நடக்கும். அதுக்காக என்ன செய்யணும், நீங்கள் எல்லாம் அனுபவிச்சுக்கிறணும். ஆனால் இனிமேல் ஏமாந்துடக்கூடாது. ஏன்னா அடுத்து அட்டமச்சனி வருது. குரு ஒரு பக்கம் வக்கர பயிற்சியாக இருந்தாலும் குரு வருஷம் வருஷம் மாறிக்கிட்டே இருப்பார். அப்போ இது ஒரு படிப்பனை, ஒரு குடிப்பனை. இதை நீங்கள் பயன்படுத்தி தக்க வச்சுக்கிட்டிங்கன்னா இனி வருகிற காலத்தில் இப்போ மழை பெய்யுது, தண்ணி பெய்யுது, தண்ணியை பிடிச்சி வச்சுன்னா நம்ம தேவைக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். விட்டுட்டோம்னா கிடைக்காதுல்ல. அது மாதிரி குருவில் அதே மாதிரி தான். அருளை வாங்கி கையில் வச்சுக்கிறணும். தேவைக்கு நேரங்களை பயன்படுத்திக்கிறணும். தேவையில்லாமல் பயன்படுத்திட்டோம்னா நமக்கு கிடைக்கிறது கிடைக்காம போயிடும். உனக்கு கொடுத்த வாரம் 3 வாரம் கொடுத்தாங்கன்னா அது தேவைக்கு அனுபவிச்சுக்கணும். எல்லாமே அனுபவிச்சிட்டோம்னா அப்போ நமக்கு பிற்காலத்தில் என்ன செய்கிறது? அப்போ என்ன செய்யணும், இளமையிலேயே எல்லாத்தையும் சேமித்து வச்சுக்கோ. முதுமையில் உட்காந்து நல்லா நிம்மதியாக சாப்பிடு. ஒரு சொல்லுவாங்க கடைசி காலத்தில் கோயிலுக்கு போயா, ஏன் இளமையில் கோயிலுக்கு போனால் புண்ணியம் கிடைக்கும். நீ கடைசி ஓய்வு நேரத்தில் கோயிலுக்கு போனால் என்ன அர்த்தம்? சம்பாத்தியம் பண்ணிக்கிட்டு கடைசி வீட்டில் இருக்கிற நேரத்தில் போய் கோயிலை இடிச்சிக்கிட்டு குடிச்சிக்கிட்டு தள்ளுங்க நான் போக போகிறேன் என்னத்துக்கு? இளமையில் கோயிலில் போய் சம்பாத்தியம் பண்ணும்போது பொருளை சம்பாத்தியம் அருளை சம்பாத்தியம் பண்ணியா? இறைவனும் உன் வீட்டில் உட்காந்துருவான். அதை விட்டு போட்டு கடைசி காலத்தில் வயசானது கோயிலில் உட்காந்துக்கிட்டு அங்கே போய்கிட்டு லக்குன்னு இரும்பிக்கிட்டு அங்கே வர்றவங்களை தொந்தரவு பண்ணுறது கூடவே கூடாது. இளைஞர்களுக்கு வழிவிடணும். வயசானவங்க என்ன செய்யணும்னா இளைஞர்களுக்கு வழிவிட்டு பழகணும். ஒரு தொழில் பார்த்தாச்சா விளையிடணும். நீ பாரியா, நான் ஆலோசனை சொல்கிறேன். இன்னும் பார்த்தா சில பேர் பார்த்தீங்கன்னா நல்லா வேலை பார்த்தே இருப்பான், 70-80 வளர்த்துட்டு இருப்பான். எதுக்கு சம்பாத்தியம் பண்ணுற? போதுமையா, அடுத்து வழிவிடு. இனி என்ன யாருக்கு சம்பாதிக்க பார்த்து ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா அவர் வயசு 75 வயசு ஆச்சு. மனுஷன் இன்னும் உழைச்சிட்டே இருக்கார். நான் சத்தம் போட செஞ்சேன், ஏயா எதுக்கு இப்படி உழைக்கிறீங்க? உங்களுக்கு வயசாகி போச்சு, பேரம்பி எடுத்துட்டீங்க, பிள்ளைங்க நல்லா தலைக்கு வந்துட்டாங்க, நல்லா சம்பாத்தியம் பண்ணுறாங்க, உட்காந்து சாப்பிடு. இல்லை உட்காராட்டியும் சின்ன சின்ன வேலையை பாரு. எதுக்கு இன்னமும் மாண்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்க? எதுக்கு அப்படி சத்தம் போட்டேன். அவர் அப்படி பழகிட்டார். அப்போ என்ன ஆகும்? சம்பாத்தியம் நீங்கள் அணுவீங்க. சம்பாத்தியம் பண்ணி வீடு கட்டி கொடுத்தீங்க, குழந்தைகள் கல்யாணம் முடிச்சு கொடுத்தீங்க, எல்லாம் பண்ணிட்டீங்க. இனிமேல் எதுக்கு? இப்போ உங்களை பார்த்துக்கங்க.
அப்போ பேரம் பேசி சந்தோஷமாக இருங்க. இனிமேல் என்ன, சந்தோஷம் இருந்தால் தான் உடல் உள் உறுப்புகள் மகிழ்ச்சி அடைய அடைய நோய் எதிர்ப்பு சக்தி தன்னாலே கிடைக்கும். டென்ஷன் ஆகி உடம்பை பாழாக்கி வச்சிட்டோம். அப்போ என்ன செய்யணும், இனி போகிற காலங்களில் இந்த சிம்ம ராசிக்காரங்கள் தான் இவ்வளோ சொல்லிக்கிட்டு இருக்கேன். இனிமேலாவது நீங்கள் உங்களை பாருங்கள். நீங்கள் நல்லா இருந்தால் தான் உங்கள் குடும்பம் ஒரு 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 ஜாதகத்தில், ஒரு வீட்டில், ஒரு இடத்துல தலைமை ஸ்தானம் சிறப்பாக இருந்தால் அங்கே நிலைமை நல்லா இருக்கும். சிம்மராசிக்காரங்க வீட்டில் நல்ல கம்பீரமாக இருந்தான்னு வைங்களேன், அந்த இடத்துல அத்தனை பேர் சிறப்பாக இருப்பாங்க. ஒரு நாட்டில் ராஜா நல்லா இருந்தால் குடிமகன் சூப்பராக இருப்பான். ராஜா சரியில்லைன்னு வைங்க, அந்த குடும்பம் நல்லாது, அந்த குடியும் நல்லா இருக்காது, குடிமகன் வழங்க மாட்டான். இப்போ என்ன செய்யணும், சிம்ம ராசிக்காரங்கள் நல்லா சந்தோஷமாக இருந்தீங்கன்னா நீங்களும் நல்லா இருப்பீங்க, உங்கள் குடும்பமும் நல்லாயிருக்கும், உங்களை சுற்றும் நண்பரும் நல்லா இருப்பாங்க. உங்களுக்கு மட்டும் தனியும் ராஜ்யம் ஏன், எப்படி சாமி கொடுத்துக்காக வாங்க. அப்போ என்ன செய்யணும், சிம்ம ராசிக்காரங்கள் இந்த குரு வக்கர பயிற்சியை நல்லபடியாக பயன்படுத்தி நீங்களும் முன்னேறுங்கள், உங்கள் சுற்றத்தை முன்னேறி விடுங்கள். வரும் காலத்தில் நல்ல ஆலோசனை நடந்து கொண்டு இனிமேல் ஏமாறாமல், இனிமேலாவது நீங்கள் தன்னுடைய நிலைமை அறிந்து செயல்படுங்கள், முன்னேறி செல்லுங்கள். உங்களுக்கு எல்லா வகையிலும் இந்த 120 நாட்களுக்குள்ள லாபங்கள், போகங்கள், கல்வி, பதவி எல்லாம் உயரும். ஒரு முறை திருச்செந்தூர் சென்று முருகப்பெருமாள் வழிபாடு செய்வர்கள் மிக சிறப்பாக இருக்கும். இல்லையா, என்ன போக முடியலன்னா வீட்டில் கந்த சஷ்டி படிங்க, இல்லை கேளுங்க. இது உங்களுக்கு நல்ல சிறப்பான பலனை கொடுக்கும். தினமும் மஞ்சள் தேய்ச்சி குளிங்க பெண்களாக இருந்தால். ஆண்களாக இருந்தால் சந்தனம் வச்சுக்கோங்க. வீட்டில் மஞ்சள் பால் தொளித்து வீட்டில் மங்களகரமாக வைத்து கொண்டால் உங்கள் வீட்டில் குருவருளும் திருவருளும் தெய்வ அனுகூலமும் கிடைக்கும் என்பதில் ஐயமில்லை. அதிர்ஷ்டம் தரும் யோகம் உங்களை வாழ்த்தி மகிழ்கிறது. மீண்டும் ஒரு தொகுப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.